நீங்க கூட்டணி நம்பி இருக்கிறீங்க, கூட்டணி தேவைதான். ஆனா அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும். பாருங்க, கொடி பறக்குது. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, எழுச்சி ஆரவாரம். ஸ்டாலின் அவர்களே, குமராபாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய ஆரவாரம் செவிய தொலைச்சுக்கிட்டு போகுது. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க கூட்டணி நம்பி இருக்கிறீங்க, கூட்டணி தேவைதான். ஆனா அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும். பாருங்க, கொடி பறக்குது. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, எழுச்சி ஆரவாரம். ஸ்டாலின் அவர்களே, குமராபாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய ஆரவாரம் செவிய தொலைச்சுக்கிட்டு போகுது. கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு பிறகு தமிழக அரசியல் களத்தில் பல்வேறு மாற்றங்கள் நிகழப்போகின்றன, கூட்டணி கணக்குகள் மாறப்போகின்றன என்பதற்கான பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கேற்றாற் போல எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கும் போது கூட்டத்தில் தாவேக கொடி பறந்தது. அதனை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமியும் பேசியிருக்கிறார். அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமையும் என்றும் கொடி பறக்கிறதா என்றும் அவர் கேட்டிருக்கிறார். மேலும் பிள்ளையார் சுழி போடப்பட்டு விட்டது போன்ற பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அதிமுகவை தாவேக நெருங்கிவிட்டதா என்ற கேள்வியை இது எழுப்பியிருக்கிறது. தொடர்ந்து இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார், அவரிடம் கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். தாவேக பாஜக அதிமுகவோட கூட்டணியில இணைவாங்க அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு பேச்சுகள் எழத் தொடங்கி இருந்தது. இந்த கரூர் சம்பவத்தை தொடர்ந்து திமுக அரசை விமர்சிக்கும் அதிமுகவும் பாஜகவும் தாவேகாவுக்கு ஆதரவு குரல்கள் தொடர்ந்து எழுப்பி வந்தன. இந்த நிலையில இப்ப இந்த பிரச்சார கூட்டங்கள்ல தாவேகா கொடி பறப்பதை இபிஎஸ் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். அது மட்டுமின்றி தர்மபுரியிலும் அவரை வரவேற்று தாவேகாவினர் பேனர் வைத்த சம்பவமும் நடைபெற்றது. இப்ப அரசியல் வட்டாரத்துல என்ன சொல்லப்படுது? ஒருவேளை தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கா? என்ன விவரம் ராஜேஷ்? அகிலா, அரசியலில் நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை என்று சொல்வார்கள். அதுபோல தமிழக வெற்றி கழகம் அதிமுகவை நோக்கி நகர்கிறதா என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. அதற்கு காரணம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கொடிகள் அதிமுக கூட்டங்களிலே எதிரொலிக்க தொடங்கி இருக்கின்றது. எனவே அதனால் இந்த பேச்சு தற்போது வலுவடைய தொடங்கி இருக்கிறது. இந்த பேச்சு எழுவதற்கான காரணம் என்ன? என்ன சம்பவங்கள் நடைபெற்றது? அதிமுக தாவேகா கூட்டணியை விரும்புகிறதா என்பதை பற்றி நாம் விரிவாக பார்க்க போகின்றோம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் ஒரு 4 முனை போட்டி உருவாகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருந்தது. ஆனால் கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு இந்த கூட்டணி கணக்குகள் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கிறார்கள். அதாவது தமிழக வெற்றி கழகம் அதிமுகவை நோக்கி நகரக்கூடிய ஒரு நிலையை எட்டியிருக்கிறதா என்ற சந்தேகத்தை எழுப்புகிறார்கள். இது ஏன் அந்த சந்தேகம் வருகிறது என்றால், நேற்றைய தினம் கூட நாமக்கலில், குறிப்பாக குமாரபாளையத்திலே அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் பேசும்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிகள் 3 கொடிகள் பறக்கின்றது. ஆனால் அந்த கொடிகளை ஏந்திய ஒரு இளைஞர் அதிமுகவுடைய டிஷர்ட் அணிந்திருக்கின்றார். ஒருவேளை அதிமுக உறுப்பினரே திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை கொண்டு வந்து காட்டினாரா, அல்லது அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை பிரதிபலிப்பதற்காக கையில் தாவேகா கொடியும் அவருடைய உடம்பிலே அதிமுக டிஷர்ட்டும் அணிந்து கொண்டு அந்த கூட்டத்திலே பங்கேற்றாரா, கூட்டணி இணைய வேண்டும் என்பதை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே அந்த சம்பவத்தை நிகழ்த்தினாரா என்பது தெரியவில்லை. அதே போல இந்த ஒரு இடத்தில் மட்டுமில்லாமல் ஏற்கனவே அவர் சென்று பேசிய அரூரிலும், அந்த தருமபுரி மாவட்டம் அரூரிலும் கூட இதே போல தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பறந்தது. அதே போல பாப்பிரெட்டி பட்டி என்று சொல்லக்கூடிய தருமபுரியை சேர்ந்த அந்த பகுதியில் பாலக்கோட்டிலும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே பேனர்கள், வரவேற்பு பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையை பொறுத்தவரையிலே இதுவரை அதிகாரப்பூர்வமாக இந்த பேனருக்கும் அல்லது இந்த கொடிக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவர்கள் மறுக்கவில்லை.
அந்த அமைதியே ஒரு சம்மதத்துக்கு அறிகுறி என்பது போல தற்போது அதனை அதிமுகவினர் எடுத்து கொண்டாட தொடங்கி இருக்கிறார்கள். அதிமுக நிர்வாகிகள் கொண்டாடுவது ஒருபுறம் இருந்தாலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நேற்று தன்னுடைய முகத்தில் பெரும் உற்சாகத்தை மகிழ்ச்சியை காட்டியதை பார்க்க முடிகின்றது. கொடி பறக்கிறது, பிரம்மாண்ட கூட்டணி தயார், பிள்ளையார் சுழி போட்டு விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி அவர் உற்சாகமாக பேசியிருந்ததை பார்க்க முடிந்தது. ஏற்கனவே கூட பல முறை இபிஎஸ் பேசியிருக்கிறார். அதிமுகவை நோக்கி பிரம்மாண்ட கட்சி ஒன்று வர இருக்கின்றது, தொடர்ந்து அதிமுக கூட்டணி வலுவான கூட்டணியாக மாறும், தமிழ்நாட்டில் அடுத்த ஆட்சி அதிமுக தலைமையில் அமையும் என்று தொடர்ந்து பேசி வருகிறார். நேற்றைய தினம் அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை காட்டிவிட்டும் கூட அடுத்ததாக அவர் அதிமுக தலைமையிலே ஆட்சி அமையும், அதிமுகவை நோக்கி பல கட்சிகள் வரும் என்ற ரீதியிலே அவர் பேசுகின்றார். அப்படியானால் விஜய் இறங்கி வருவாரா என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. ஏனென்றால் அவர்தான் சொல்லி வந்தார், தமிழ்நாட்டில் 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே, இந்த 2 கட்சிக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருந்தார். கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு விஜய் மீது கடுமையான அரசியல் அழுத்தங்களும் சட்ட ரீதியான நெருக்குதல்களும் அதிகமாகி இருக்கின்றது. எனவே அதன் காரணமாக அவர் தன்னுடைய அணியை, தன்னுடைய தரப்பை அரசியல் ரீதியாகவும் வலிமைப்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக ஏற்கனவே பலமான கட்டமைப்பை கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் இணைந்தால் அது 2 கட்சிகளுக்கும் நன்மை பயக்கும் என்று ஒரு சாரார் சொல்லி வருகிறார்கள். எனவே அதனை சாத்தியப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்வி எழுகின்றது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை ஆசைப்படவில்லை என்றாலும் கூட நிர்வாகிகள் அல்லது அடிமட்ட தொண்டர்கள் அவர்களாகவே இதனை விரும்புகிறார்களா? இபிஎஸ் வரக்கூடிய இடங்களெல்லாம் கொடிகளை கொண்டு சென்று இவர்களே காட்டுகிறார்களா என்ற ஒரு கேள்வியும் எழாமல் இல்லை. இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை வாய் திறந்து இதற்கான விளக்கத்தை கொடுக்காத வரையில் அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், அதற்கு அவர்கள் சம்மதம் தெரிவிக்கிறார்கள் என்ற பொருளிலேயே பார்க்கப்படும் என்று அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். கடந்த 3-4 நாட்களாக தொடர்ந்து சமூக வலைதளங்களில் இந்த வீடியோக்கள் தான் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த கரூர் துயர சம்பவம் ஏற்பட்ட போது மற்ற சில கட்சிகள் விஜய் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கிய நிலையில் இபிஎஸ் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்திற்கும் விஜய்க்கும் ஆதரவாக பேசியிருந்தார். இன்னும் சொல்ல போனால் அவருக்காக பரிந்து பேசுவது போலவே அவர் பேசியிருந்தார். அவர் ஏன் கரூருக்கு செல்லவில்லை என்ற கேள்வியை எழுப்பிய போது கூட அவர் என்ன மனநிலையில் இருந்தாரோ, அவரது மனம் எவ்வளவு புண்பட்டிருக்கும், வழியிலே இருந்திருப்பார் என்று அவர் சார்பிலே இபிஎஸ் பேசியிருந்தார். எனவே அந்த விஷயங்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தை அங்கு இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களை ரசிக்க வைக்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கலாம் என்றும் சில கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். இந்த விஷயத்தில் இறங்கி வர வேண்டிய இடத்தில் இருப்பது யார் என்பது குறித்தும் நாம் அலச வேண்டிய தேவை இருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரையிலே நேற்று கூட சொல்கிறார் அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும் என்று தான் சொல்கிறார். அப்படியானால் அவர் அந்த கூட்டணியை லீட் செய்வார், அவர்தான் தலைமையில் இருப்பார் என்று தெரிகின்றது. ஒருவேளை இணையதளங்களிலே அல்லது வெளியிலே விவாதிக்கப்படுவது போல அதிமுக தாவேகா கூட்டணி அமைந்தால் தாவேகா தான் இறங்கி வர வேண்டும், விஜய் தான் இறங்கி வர வேண்டும் என்றும் தெரிவிக்கிறார்கள். காரணம், அதிமுக ஒரு பலமான கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் இன்னும் தங்களுடைய செல்வாக்கு என்ன என்பதை வெளிப்படுத்தாத ஒரு கட்சியாக இருக்கின்றது. எனவே அவர்களுடைய கட்சியினுடைய பலத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அவர்கள்தான் இறங்கி வர வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் அவர்கள் முன்வைக்கிறார்கள். எனவே நான் தான் சிஎம் கேண்டிடேட் என்று விஜய் தெரிவித்து வந்த நிலையில் அதனை அவர் விட்டு கொடுப்பாரா என்ற ஒரு சந்தேகமும் நமக்கு எழாமல் இல்லை. இது வெறும் கொடி காட்டுவதனாலோ பேனர் வைப்பதனாலோ தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணிக்கு சென்றுவிடும் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் விஜய் ஒரு மிகப்பெரிய கனவோடு ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அரசியலுக்கு வந்திருக்கிறார். திராவிட கட்சிகள் வேண்டாம், ஏற்கனவே ஆட்சி செய்தவர்கள் வேண்டாம், லஞ்சம் ஊழல் பல விஷயங்களை ஒழிக்க வேண்டும், எனவே பல விஷயங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என சொல்பவர் மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் அதனை எப்படி பேச முடியும்? அதனால் வெற்றியோ தோல்வியோ அவர் தனித்துதான் களம் காண்பார் என்றும் கூட அவர் தரப்பிலே இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். எது எப்படியாக இருந்தாலும் இன்னும் 6 மாத காலங்கள் இருக்கிறது. அரசியலில் எதுவும் சாத்தியம் என்பதுதான் வழிநடுக்க நாம் பார்த்த அரசியல் வரலாறாக இருக்கின்றது. எனவே எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற அடிப்படையிலே நம்முடைய இலக்கு திமுகவை வீழ்த்த வேண்டுமானால் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைக்கலாம் என்ற மனநிலைக்கு
விஜய் செல்வாரா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தற்போது வரை விஜயோ அல்லது அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்களோ அல்லது முக்கிய நிர்வாகிகளோ இது குறித்து அதிகாரப்பூர்வமாக எங்கும் தெரிவிக்கவில்லை. தொடர்ந்து அவர்கள் கரூர் சம்பவம் முடிந்ததிலிருந்தே அந்த துயர சம்பவத்திலிருந்து பத்திரிகையாளர்களை சந்திப்பதை தவிர்த்து வருகிறார்கள். அந்த கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் கூட செய்தியாளர்களை சந்திக்க தவிர்த்து வருகிறார்கள். உண்மையிலேயே அவர்களுடைய மனதில் என்ன இருக்கின்றது என்பதை அவர்கள் பேசினால்தான் தெரிய வரும். இன்னும் காலம் நிறைய இருக்கின்றது. இது எப்படி செல்லப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.